ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்துப் பாருங்கள். நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படித்தான் உலகம் நமக்கு தோன்றுகிறது. மனம் கவலைகளால் நிரம்பியிருந்தால் சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக தெரியும். மனம் அமைதியாக இருந்தால் அதே சூழ்நிலை கூட சுலபமாக தோன்றும். இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. உலகம் மாறவில்லை, மனம் மாறுகிறது. புத்தர் சொன்னார், மனம் எல்லாமே. நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். இது வெறும் வார்த்தை அல்ல, இது வாழ்க்கையின் அடிப்படை விதி. இன்று நாம் பார்க்கப் போவது உன் மனதை எப்படி நன்றாக வளர்த்து கொள்ளலாம் என்பதற்கான 7 முக்கியமான பாடங்கள். இந்த 7 விஷயங்களை உண்மையாக பயிற்சி செய்தால் உன் வாழ்க்கையில் தெளிவு வரும், அமைதி வரும், உன் எதிர்வினைகள் மாறும், உன் நம்பிக்கை உயரும். முதல் பாடம், சிந்தனைகள் விதைகள். மனதை ஒரு தோட்டமாக நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதையை நட்டாலும் அதே மரம் வளர்கிறது. நாம் கோபத்தை நட்டால் தகராறு வளர்கிறது. பொறாமையை நட்டால் அமைதியின்மை வளர்கிறது. பயத்தை நட்டால் தடுமாற்றம் வளர்கிறது. ஆனால் நன்றி உணர்வை நட்டால் திருப்தி வளர்கிறது. கருணையை நட்டால் உறவுகள் வளரும். பொறுமையை நட்டால் உள்ளார்ந்த வலிமை உருவாகிறது. நாம் தினமும் என்ன சிந்திக்கிறோம் என்பதே நம் நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. இரண்டாவது பாடம், உன் மனத்தில் நுழையும் விஷயங்களை கவனமாக தேர்வு செய். நாம் என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், யாருடன் பேசுகிறோம், இவை எல்லாம் மனதை உருவாக்குகின்றன. எதிர்மறை செய்திகளை மட்டும் தொடர்ந்து பார்த்தால் மனம் சோர்ந்து போகும். எப்போதும் குறை கூறும் மக்களுடன் இருந்தால் நம்பிக்கை குறையும். ஆனால் நல்ல புத்தகங்கள், அமைதியான சூழல், இயற்கை, உறுதியான நண்பர்கள், இவை மனதை வளப்படுத்தும். ஒரு கேள்வி, நீ இன்று உன் மனத்திற்கு என்ன உணவளித்தாய்? மூன்றாவது பாடம், தன்னிச்சையான எதிர்வினையை நிறுத்து. பல நேரங்களில் நாம் யோசிக்காமல் பதிலளிக்கிறோம். யாராவது விமர்சித்தால் உடனே கோபம், யாராவது புறக்கணித்தால் உடனே மன வருத்தம். இது பழக்கம், அது நம் உண்மையான தன்மை அல்ல. ஒரு நிமிடம் நிற்கவும், உன் உள்ளத்தில் என்ன உணர்வு எழுகிறது என்று கவனிக்கவும். இது கோபம், இது பயம், இது மன வருத்தம். உணர்வை கவனித்தவுடன் அதன் வலிமை குறையும். அந்த சிறிய இடைவெளி உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான்காவது பாடம், சவால்களை ஆசிரியராகப் பாரு. வாழ்க்கையில் துன்பம் தவிர்க்க முடியாதது, ஆனால் அது நம்மை வளர்க்கும் சக்தியும் கொண்டது. தோல்வி நமக்கு புதிய வழியை கற்பிக்கும். நிராகரிப்பு நமக்கு தன்னம்பிக்கை கற்பிக்கும். தனிமை நமக்கு நம்மை அறிய உதவும். ஏன் இது எனக்கு நடந்தது என்று கேட்காமல், இதிலிருந்து என்ன கற்கலாம் என்று கேளுங்கள். அந்த மாற்றமே உன்னை பலமாக்கும். இங்கே வரை நீ கவனமாக கேட்டிருந்தால் நீ உன் மனதை மாற்ற தயாராக இருக்கிறாய். ஐந்தாவது பாடம், நன்றி உணர்வு, மன அமைதிக்கான திறவுகோல். நம்முடைய மனம் இயல்பாக குறைகளை தேடும். இல்லாததை நினைத்து கவலைப்படுவது எளிது. இருப்பதை கவனிப்பது ஒரு விழிப்புணர்வு. நாம் அடிக்கடி நினைப்பது, இன்னும் கொஞ்சம் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது நடந்தால்தான் அமைதி வரும். ஆனால் உண்மை என்னவென்றால், அமைதி வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து வளர வேண்டும். நன்றியுணர்வு அந்த வளர்ச்சியை தொடங்கும். ஒவ்வொரு நாளும் 3 சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அது பெரிய சாதனையாக வேண்டியதில்லை. காலை ஒளி, ஒரு சுடுபானம், ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அமைதியான நிமிடம். இவை சிறியது போல தோன்றலாம், ஆனால் மனத்தை மெதுவாக மாற்றும் சக்தி இவைகளுக்குள் இருக்கிறது. நன்றியுணர்வு இல்லாததை விட இருப்பதை கவனிக்க கற்றுக் கொடுக்கும். அங்கேதான் திருப்தி பிறக்கிறது. அங்கேதான் மன அமைதி தொடங்குகிறது. இதை 30 நாட்கள் முயற்சி செய்து பாருங்கள். உன் மனத்தின் கவனம் மாற ஆரம்பிக்கும். ஆறாவது பாடம், நீ விரும்பும் மனிதராக உன்னை கற்பனை செய். நாம் யார் ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை மனதில் தெளிவாக பார்ப்பது ஒரு ஆழமான பயிற்சி. நீ பொறுமையான மனிதராக இருக்க விரும்புகிறாயா? அமைதியாக பேசும் மனிதராக? தன்னம்பிக்கையுடன் நிற்கும் மனிதராக? அதை கற்பனை செய். ஒரு சவால் நேரத்தில் நீ அமைதியாக இருப்பதை பாரு. யாராவது கடுமையாக பேசினாலும் நீ மெதுவாக பதிலளிப்பதை உணர். உன் குரல் அமைதியாக இருக்கிறது. உன் முகம் நிம்மதியாக இருக்கிறது.
உன் உள்ளம் உறுதியாக இருக்கிறது. மனம் இந்த படங்களை உண்மையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இது வெறும் கனவல்ல, இது மனப்பயிற்சி. நீ மீண்டும் மீண்டும் உன்னை இப்படியாக காணும்போது அந்த குணங்கள் மெதுவாக உன்னுள் வேரூன்றும். நீ மாற முயற்சிக்க வேண்டியதில்லை. நீ ஏற்கனவே அந்த மனிதராக வளர ஆரம்பித்து விடுவாய். 5 நிமிடம் தினமும் போதும். அந்த 5 நிமிடம் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும். 7வது பாடம். தன்னிரக்கம் உள்ளார்ந்த வலிமையின் அடித்தளம். நாம் நம்மை மிகவும் கடுமையாக மதிப்பிடுகிறோம். ஒரு தவறு செய்தால் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துகிறோம். நான் சரியில்லை, என்னால் முடியாது, எப்போதும் இதேதான். இந்த வார்த்தைகள் மனதை மெதுவாக பலவீனப்படுத்தும். ஆனால் தவறு செய்வது மனித இயல்பு, வளர்ச்சியின் ஒரு பகுதி. ஒரு தவறு செய்தபோது ஒரு நிமிடம் நிற்கவும். இது மனித அனுபவம். நான் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை பாதுகாக்கும். தன்னிரக்கம் பலவீனமல்ல, அது மன உறுதி. நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களையும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போது உறவுகள் மென்மையாகும், மனம் அமைதியாகும். இப்போது இந்த 7 பாடங்களையும் ஒன்றாக நினைத்து பாருங்கள். நீ என்ன சிந்திக்கிறாய், அது முக்கியம். நீ என்ன பார்க்கிறாய், அது முக்கியம். நீ எப்படி பதிலளிக்கிறாய், அது முக்கியம். நீ துன்பத்தை எப்படி பார்க்கிறாய், அது முக்கியம். நீ எதற்காக நன்றி சொல்கிறாய், அது முக்கியம். நீ உன்னை எப்படி கற்பனை செய்கிறாய், அது முக்கியம். நீ உன்னை எப்படி நடத்துகிறாய், அது மிக முக்கியம். உலகம் முழுவதையும் மாற்ற வேண்டியதில்லை. உன் மனத்தின் திசையை மட்டும் மாற்று. 30 நாட்கள் இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள். உன் எதிர்வினை மாறும், உன் சிந்தனை தெளிவாகும், உன் உள்ளம் மெதுவாக இலகுவாகும். அமைதி தொலைவில் இல்லை, அது உன்னுள் இருக்கிறது. அதை வளர்க்க வேண்டும். இந்த 7 பாடங்களில் உன்னை அதிகம் தொட்டது எது? அதை இன்று முதல் தொடங்கு. ஒரே ஒரு பழக்கம் போதும். மனம் மாறும்போது வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது. இந்த செய்தி உனக்கு பயனாக இருந்தால் மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உன் மனத்தை பயிற்சி செய்யத் தொடங்கும் நாள் உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் நாள். அமைதி, கருணை, தெளிவு, இவை அனைத்தும் உன்னுள் விதையாகவே இருக்கின்றன. அவற்றை அன்புடன் வளர்த்துக்கொள்.